வணக்கம். ரெட் தமிழ் 24 செய்திகள் வாசிப்பது உங்கள் ஆஹா. தமிழகத்தில் 4 முனை போட்டி அல்ல, அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மட்டும்தான் இருமுனை போட்டிதான். திருப்பரங்குன்றம் எம்.எல்.ஏ. ராஜன் செல்லப்பா பேட்டி. மதுரை திருப்பரங்குன்றம் எம்.எல்.ஏவும் முன்னாள் மேயருமான ராஜன் செல்லப்பா எழுதிய மதுரை வளர்ச்சியில் என் பயணம், நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் என்ற நூல் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர் ஞானசம்பந்தன், மேலூர் எம்.எல்.ஏ. பெரியபுள்ளான் என்ற செல்வம், மாநில தகவல் தொழில் பிரிவு செயலாளர் வி.ஆர். ராஜ் சத்யன் மற்றும் பல்வேறு வர்த்தக பிரமுகர்கள், கல்வி நிலைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதாவது: இந்த நூலை மதுரை தேர்தல் பரப்புரைக்கு வந்திருந்த எடப்பாடியார் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த நூல் அறிமுகம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் நான் செய்த பணிகளையும் மக்களுக்கு தேவையான கோரிக்கை பற்றி நூலாக வெளியிட்டு உள்ளேன். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பல்வேறு கடிதங்களை நான் எழுதியுள்ளேன். அதற்காக உரிய பதிலை மத்திய அமைச்சர் எனக்கு அனுப்பினார். இன்றைக்கு தமிழகத்தில் 4 போட்டி என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக தலைமையான கூட்டணிக்கும் தான் இருமுனை போட்டி. அதிமுக யாருக்கும் அடிமை கிடையாது. நாங்கள் எந்த உரிமையை விட்டுக் கொடுத்தோம்? தமிழகத்தில் உரிமையை தான் பெற்றுக் கொடுத்தோம். திமுகவிற்கு காரணம் கிடைக்கவில்லை என்பதற்காக இது போன்று பேசி வருகிறார்கள். தேசிய கட்சியோடு கூட்டணி தொகுதி பங்கீட்டை விரைந்து முடிக்க டெல்லி சென்றார் எடப்பாடியார். அதிமுகவின் கொள்கையை விட்டுக் கொடுக்கவே மாட்டார். காவிரி பிரச்சனையில் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்து அதற்காக தீர்வு கண்டவர் எடப்பாடியார். திமுக போல ஒருபோதும் கொள்கைகளை நாங்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் எழுப்பிய கேள்விக்கு இதுவரை திமுக பதில் சொல்லவில்லை. 28 தொகுதியை கொடுத்துவிட்டு இன்றைக்கு திமுக காங்கிரசுக்கு அடிபணிந்து விட்டது. அதிமுக இன்றைக்கு சுதந்திரமாக இயங்குகிறது என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக தொடர்ந்து 5 ஆண்டுகள் இருந்திருந்தால் அதற்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாது. மீண்டும் ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரம் இல்லையோ அதே போன்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது. மீண்டும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார். அப்பொழுது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வண்ணம் தொழிற்சாலை உருவாக்கப்படும். அதேபோல மதுரை தூத்துக் தமிழகத்தில் வடசாலை உருவாக்கப்படும் என கூறினார். நிகழ்வில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுள்ளான் என்ற செல்வம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன், கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் அரசு, ஒன்றிய செயலாளர்கள் சேனாதிபதி, மலை கார்த்திகேயன், ராஜேந்திரன், கோட்டக்காலை, வக்கீல் ரமேஷ், நிலையூர் முருகன், மேற்கு ஒன்றிய செயலாளர் வாசு என்ற பெரியண்ணன், மலை கார்த்திகேயன், காசேரி கணேசன், வண்டியூர் செந்தில்குமார், ஐயர் பங்களா முருகன் உள்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரெட் தமிழ் 24 நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் திருப்பதி. கடிதங்களை மத்திய அரசுக்கு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தொடர்ந்து இருக்கிறேன். ஒரு தலைமையின் கீழ் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்ற உணர்வோடு முதல் கடிதம் எழுதி தமிழில் சில கடிதங்களை மட்டும் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த திருப்பூர்ணம் தொகுதி வளர்ச்சிக்கு நீங்கள் அட்டைப்படத்தை பார்க்கணும். அது கலர்ஃபுல்லாக இருந்தாலும் கூட அதன் திருப்பூர்ணத்துக்கு அடையாளங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அறுவடைகள் முதல் படைகள் திருமுருகன் திருக்கோயிலிலிருந்து, விமான நிலையத்திலிருந்து, அவனையாவது நிலையத்திலிருந்து செய்ய வேண்டும் என்ற உணர்வு இன்றைக்கு வாழ்த்து வந்திருக்க உங்களுக்கெல்லாம் தெரியும். வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போது அன்றைக்கு ஆளுநர் இருந்தாலும் கூட இன்னும் திட்டங்கள் நிறைய செய்ய முடிந்தது. மேயராக இருக்கவும் செய்ய முடிந்தது. அதுபோது கூட இந்த புத்தகத்தை வெளியிடுகிற போது அன்றைக்கு இருந்த மாவட்ட தலைவர்கள், அன்றைக்கு இருந்த அரசு அதிகாரிகள், அன்றைக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி, நீதியரசர் அத்தனை பேரும் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு மிகச்சிறந்த பாராட்டி சென்றார்கள். இதே பாராட்டினை தொடர்ந்து பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் இந்த புத்தகம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வுடைய ஊடகவியலாளர்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளை முழுமையாக தெரிந்து கொண்டு மக்களுக்கு கொண்டு வர சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கள் உட்பட அத்தனையும் மிக விரைவாக வடிவமைக்கப்பட்டன. தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால், தேர்தல் விதிமுறைகள் வந்துவிட்ட காரணத்தால் விரைவாக நேற்று இரவு 11 மணிக்கு தான் இந்த புத்தகம் வெளியிட்டு அறிமுக விழா வைக்க நமக்கு அனுமதி கிடைத்தது. ஆகவே அதை மிக விரைவாக செய்யக்கூடிய சூழ்நிலையிலே பல செய்திகள் சொல்லுகின்ற சில செய்திகள் சொல்ல
சொல்லாமல் விட்டிருக்கிறோம். அத்தனை செய்திகள் தொடர்ந்து சொல்லுவேன் என்று சொல்லி ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் இன்றைக்கும் எங்களுக்கு கொடுக்கிற ஆதரவை போன்று, அதுவும் கல்வித்துறையில் இருக்கிற சார்ந்தவர்கள் ஏனைய அனைவரும் எங்களுக்கு கொடுக்கிற ஆதரவை போன்று தொடர்ந்து கொடுத்தால் எங்களுடைய பொதுப்பணி இன்னும் சிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வணக்கம்மா. நீங்கள் சொன்ன அந்த பாதுகாப்பு இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருப்பதை அனைவரும் தமிழ் அனைவரும் வருகிறோம். இந்த அரசு உணர வேண்டும். அரசு நிர்வாகத்திறமை வந்த பிறகு குறிப்பாக குற்றம் செய்ய முனைகிறவர்களை, குற்றம் செய்கிறவர்களை அடையாளம் கண்டுகிற வாய்ப்பாக அந்த நிர்வாகத்துறை மிகச் சிறப்பாக செய்து இது போன்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. குற்றம் செய்தவர்கள் அதை உணர்வதற்கான இல்லையோ அவர்களை தடுப்பதற்கான வழிமுறைகளை காவல்துறை சுதந்திரமாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை அழுத்தம் கொடுக்காமல் அவர்களை அடையாளம் பிடிக்கப்பட்டு சில முறை கண்டுபிடிப்பதல்ல, அனைத்தையும் கண்டுபிடித்தால்தான் சீர்குடி முதல் மட்டுமல்ல, இது போன்ற மன உணர்வு மக்களுக்கு ஒரு மன உணர்வு, எண்ண உணர்வு இது போன்று செய்தால் ஒரு தண்டனை கிடைக்கும் போது மட்டுமல்ல, தவறு என்பதை உணர்த்துகிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வாய்ப்பாகத்தான் இருக்கும். அந்த நல்ல வாய்ப்பு எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு விழிப்புணர்வு நிறைய நடந்ததுனால என்னன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. எப்படி தங்களை தாங்களே பாதுகாப்பது, பெண்கள் தங்களை தாங்களே பாதுகாப்பது என்ற வழிமுறை மட்டுமில்லாமல் இருக்கிற நண்பர்களும் தங்களுடைய உறவினர்களை, நண்பர்களை எதுவும் அறிந்து அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்ச்சியை வர இருக்கிற நிர்வாகமும் யாராக இருந்தாலும் அதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த கண்டிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு காக்க வேண்டும் என்பதிலே முன்னுரிமை கொடுக்கிறவர்களை நாங்கள் பெண். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்தீர்கள். நன்றி.